சுதந்திரத்தை பற்றி திமுகவிற்கு பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. நடு இரவில் சவுக்கு சங்கர் அவர்களை யூடியூப்பில் கருத்து பரிமாறினார்னு சொன்னதுக்காக நடு இரவில் கதவை உடைச்சி கைது செய்தவர் இன்று ட்விட்டர் போடுறாரு, இங்கே சென்சார் போர்டு மத்திய அரசு ஒரு கிளையாக சேர்ந்துட்டு எப்படி இடி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்க மாதிரி அது எல்லாமே தன்னார்வ தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனங்கள். அதில் வந்து இவங்க குடும்பமே சினிமா துறையில் இருந்த குடும்பம். ஆக அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்சார் போர்டோட வழிமுறைகள். சென்சாரோட வழிமுறைகளை தெரிந்து கொண்டும் வேண்டுமென்றே மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு ட்வீட் போடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மக்களை முதலமைச்சர் திசை திருப்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்சார் போர்டு வந்து பராசக்தி படத்துக்கு நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அண்ணா பேசிய அதாவது ரியலாக பேசியிருக்க வசனங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாவோட வசனங்கள் சொல்கிறனால என்ன பிரச்சனை வந்துற போது ஏன் பயப்படணும்? ஏங்க கேட்குறீங்க? சென்சார் போர்டில் போய் கேளுங்க. ஏன் பயப்படுறாங்க? உங்களோட கருத்து சென்சார் போர்டில் கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை. அண்ணாவோட கருத்து எல்லா இடங்களும் தான் வெளியே சொல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எனக்கு என்ன தெரியும், நீங்கள் சென்சார் போர்டில் போய் கேளுங்க. நான் படம் பார்த்து படம் இல்லை அதாவது அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருந்தால் அதை மியூட் பண்ணுவாங்க. ஒரு கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்கள் இருந்தால் அதை எடுக்க சொல்லுவாங்க. அதனால் நான் படம் பார்த்துட்டு வந்து இதை மியூட் பண்ணது சரியா இல்லைன்னா நீக்கினது சரியான்னு நான் நாளைக்கு படம் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட கேட்டால் எனக்கு பதில். கான்ட்ரவர்ஷியலான படம் காஷ்மீர் ஃபைல்ஸ், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பராசக்தி படத்துக்கு ரிலீஸ் பிரச்சனை வருது. நீங்கள் ஜனநாயகன் வரல, பராசக்தி வந்திருக்கு, அதை யோசனை பண்ணுங்க. இல்லை அதுக்குன்னு இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்கிறோம்ல, ஒயிட் கோட் டெரரிசம் அதிகமாக இருக்குது. மருத்துவராக இருந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால் அவங்க வந்து அதனால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர இது வரைக்கும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜை திறந்தவர். இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் திறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி திறந்து கொண்டிருப்பவர்கள் ஒருவரை மூடுறாங்கன்னா அதில் வந்து தீவிரவாத நடவடிக்கைகள் இருந்ததுனால மூடியிருப்பாங்க. அதில் ஏற்கனவே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட மாணவர்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வேறு கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வார்கள். அதை உண்மையான ஜனநாயகன் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்புறம் ஏன் அவர் அதை மீற போகிறாரு? அதுதான் எனது கருத்து. கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்ன ஆலோசனை நடத்துவாங்க? கோர் கமிட்டி மீட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசனை பண்ண பிறகு தானேப்பா தெரியும். நான் ஆலோசனை பண்ணிட்டு வருவேன், உள்ள என்ன ஆலோசனை நடந்து நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. அதனால இல்லை நாங்கள் 2000